அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம ஐம்பெருங்காப்பியங்களில் இரண்டாவது காப்பியமாக இருக்கக்கூடிய மணிமேகலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐம்பெருங்காப்பியங்களில் போன வீடியோவில் நம்ம சிலப்பதிகாரத்தை பற்றி பார்த்தோம். இப்போ மணிமேகலை பற்றி பார்ப்போம். மணிமேகலையோட ஆசிரியர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். இதை மணிமேகலையை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எதெல்லாம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள். அப்படி ஏன் அப்படின்னா சிலப்பதிகாரத்தோட முடிவுல மணிமேகலை ஆரம்பிக்கும். சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் என்னது அப்படின்னா மணிமேகலை. இதை மணிமேகலை துறவு அப்படின்னு வேறு பெயர்கள் வச்சு கூப்பிடுறாங்க. இதோட மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை மையமாக கொண்டதுதான் என்னதுன்னா இந்த மணிமேகலை காப்பியம். இது காப்பியம். இதோட பொருள் என்ன அப்படின்னா மணிமேகலை மாதவியின் மகளாக கண்ணகி மீதான பற்றால் பௌத்த துறவியாக, எந்த துறவியாக? பௌத்த துறவியாக மாறி பசிப்பினி போக்கும் அமுத சுரப்பி என்ற பாத்திரத்தை பெறுகிறார். இந்த அமுத சுரப்பி பாத்திரம்னா என்ன அப்படின்னா யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் உணவு இல்லாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் வறுமையில் வாடுறாங்களோ அவங்களுக்கு தேவையான உணவை கொடுக்கும் ஒரு பாத்திரம். அந்த அமுத சுரப்பி பாத்திரத்தை என்ன செய்கிறாங்க? பெறுறாங்க. வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோவலனின் மரணத்துக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா மாதவி தன்னோட மகளை என்ன செய்கிறாங்க? புத்த துறவியாக வளர்க்குறாங்க. பெண்ணின் பெருமையையும் சமய அறங்களையும் பேசும் காப்பியமா என்ன செய்யுதுன்னா இது இருக்கு. இதோட சிறப்பு என்னன்னா பெண்ணின் பெருமையையும் சமயங்களோட அறத்தையும் குறிப்பிடும் நூலா இருக்கு. இதுல காதை மொத்தம் 30 காதைகள் கொண்டது. பெரும் பிரிவுகள் எதுவும் இதுல கிடையாது. இந்நூல்ல விழாவரை காதை தொடங்கி பவத்திர மருகன பாவை நொற்ற காதை வரை 30 காதைகளை இது கொண்டது. இதுல உள்ள முக்கியமான குறிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழில் தோன்றிய முதல் தோன்றிய சமய காப்பியம் எதுன்னா மணிமேகலை தான். முதல் பௌத்த காப்பியமும் மணிமேகலை தான். பாரதிதாசன் இதை கண்ணகியின் புரட்சி காப்பியம் என்று குறிப்பிடுறாரு. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா என்ற அடிகளில் நிலையாமையினை வலியுறுத்தி அறத்தின் மாட்சியை வலியுறுத்துவது இது. அதே மாதிரி பௌத்த சமயத்துல பசிப்பினி என்னும் ஒரு பாவி அப்படின்னு சொல்றாங்க. சங்கம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல கூறும் நூல் எது அப்படின்னா நம்ம மணிமேகலை தான். அமுத சுரப்பி இருந்த இடம் என்ன அப்படின்னா கௌமுகி பொய்கை. அது எங்க இருக்குன்னா மணிப்பல்லவ தீவுல இருக்கு. மணிமேகலையோட தோழியோட பேர் என்ன அப்படின்னா சுதமதி. மணிமேகலையில் இடம்பெறும் மங்கை, அந்த மங்கையோட பேர் என்னன்னா காய சண்டிகை. அப்புறமா இரட்டை காப்பியங்கள். மணிமேகலை மேல் உரை பொருள் முற்றும் சிலப்பதிகாரம். இந்த வரியோட பொருள் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் என்பது மணிமேகலைக்கான ஒரு முன்னுரை. அதாவது நான் அப்பதே சொன்னேன், சிலப்பதிகாரம் இல்லாமல் மணிமேகலை இல்லை. சிலப்பதிகாரத்தோட ஒரு தொடர்ச்சி தான் மணிமேகலை. இதைத்தான் அந்த வரி என்ன செய்யுதுன்னா நமக்கு உணர்த்தது. இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு என்ன சொல்றா வாசுபா மாணிக்கம் குறிப்பிடுறாரு. மேகலையின் குச்சர குடிகை என்ற சொல்லாட்சி வருகிறது. இது வடநாட்டு கூர்ச்சாரத்தை குறிப்பது. இரட்டை காப்பியங்கள். மணிமேகலை மேல் உரைப்பொருள் முற்றும் சிலப்பதிகாரம் அப்படின்னு அந்த வரி என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னா சிலப்பதிகாரம் இல்லாமல் மணிமேகலை இல்லை. சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் என்னதுன்னா மணிமேகலை. சிலப்பதிகாரத்தோட மணிமேகலோட முன்னுரை, அடுத்த கதை, பின்னணி, அடிப்படை எப்படினாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா சொல்லிக்கிடலாம். அடுத்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு வாசுபா மாணிக்கம் சொல்றாரு. மேகலையில குச்சர குடிகை என்ற சொல்லாட்சி வருகிறது. இதை வடநாட்டு கூர்ச்சரத்தை குறிப்பது.
காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. கௌதம புத்திர சதகர்ணி கிபி 106 முதல் 130ன்னு சொல்றாங்க.